சரி, இவங்க வந்து கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க, மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்டர்வியூவை பார்த்துட்டு நிறைய பக்தர்கள் தான் என்ன கோயிலுக்கு வராங்க. ம். அதாவது வந்து இவங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க இங்கே வந்ததும் கிடையாது, அவங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றியும் தெரியல. ஒருத்தவங்களே இங்கே நேராக வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுனாங்கன்னா அது வேற. என்ன இங்கே வந்ததில்லை, எங்களை பார்த்ததில்லை, இது என்னென்னு அனுபவபூர்வமாக உணர்ந்ததில்லை, எங்கேயோ உட்காந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் ஒருத்தரை பற்றி தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகாமல் நம்ம பேசுகிறோமேன்னு கூட தெரியாத இருக்கவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் இந்த பேட்டிகள் மூலியமாக நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் உணர்ந்து இன்னும் தான் நிறைய பேர் கோவிலுக்கு வந்துட்டுருக்காங்க. அதாவதுமா இங்க வந்து பேஸ் வந்து ஆன்மீகம் தான். எல்லாத்துக்குமே வளர்ச்சி. இந்த சமுதாயத்துல அத்தனையுமே வந்து அது வளர்ச்சி அடையணும்னா ஆன்மீகம் தான் பேஸ். இங்க எப்பவுமே வந்து ஒரு கூட்டம் வந்து ஆன்மீகத்தை அழிக்கணும்னு இருப்பாங்க. அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா போன பிறவியில வந்து ஒரு அசுரர்களா இருந்தவங்க. அந்த அசுரர்களா இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறவங்க, இந்த ஆன்மீகம் வந்து வளரக்கூடாது அப்படின்னு தான். இதை உணர்றவங்க இருக்கிறாங்க, அவங்க உணர்ந்து தினமும் வந்துட்டு தான் இருக்காங்க.